அமானுஷ்யம், விசித்திரம், ஆச்சரியம், கண்ணுக்கு தெரியாத ஒரு தீய சக்தி, அமானுஷ்யம் என்றெல்லாம் சிலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதற்கென்றே தனியாக ஒரு யூடியூப் சேனல் வைத்து அவர்கள் சொல்வார்கள், அமானுஷ்யம், இங்கே போனால் உங்களுக்கு இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், நீங்கள் துணையுடன் தான் போக வேண்டும், தனியாக போய்விடாதீர்கள் என்று பயமுறுத்துவார்கள். பயம், பேய், பிசாசு என்றெல்லாம் சொல்லி பயமுறுத்துவார்கள். எப்படி நல்ல சக்தி இருக்கிறதோ அதுபோல தீய சக்தியும் இருக்கிறது என்பார்கள். வேப்பமர உச்சியில் ஒன்று பேயொன்று இருக்குதுன்னு சொல்லி வைப்பாங்க, உங்கள் மூளையிலே சொல்லி வைப்பாங்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது போலத்தான் எல்லோரையும் இந்த அமானுஷ்யம் இருக்கிறது, பேய் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது, கடவுள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். இதையெல்லாம் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்கள், உங்களுடைய ஆற்றலை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி, ஏன், எதற்கு என்று ஆராய்ந்தால் உங்களுக்கே உண்மை புரியும். அப்படி உண்மை புரிந்தவர்கள்தான் சொல்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த வகையில் என்னையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், ஆராய்ந்து அறிதல். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தகையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றுதான் திருவள்ளுவர் திருக்குறளில் சொன்னார். அதையெல்லாம் விட்டுவிட்டு அமானுஷ்யம், கடவுள், பேய், பிசாசு, பூதம் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றுகிறீர்கள். எதற்காக? நீங்கள் பணம் வேண்டுமென்றால் உழைத்து பயன்பெறுங்கள். அதை விட்டுவிட்டு பில்லி, சூனியம், மந்திரம், மாயம் என்றெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள். உழைத்து முன்னேறுங்கள். உழைப்பதற்கு உங்களுக்கு கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, பலம் இருக்கிறது. போய் உழைத்து சம்பாதியுங்கள். அதை விட்டுவிட்டு இங்கே அமானுஷ்யம், அங்கே பூதம் இருக்கிறது, அங்கே பேய் இருக்கிறது, பேய் விரட்ட வேண்டும், அதுக்காக பணம் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சினிமாவில் பார்க்கவில்லை. உதைத்தால் எல்லாம் ஓடிவிடுகிறார்கள். இதையெல்லாம் நம்பாதீர்கள். அறிவு கண் கொண்டு இந்த உலகத்தை பாருங்கள். அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் மூடர்களாக இருக்க வேண்டும் என்றால் இருங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை.